வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வகை தமிழ சேனல்ல பாக்குறது என்னன்னா முக்கியமானதுங்க. அதிக நாள் உயிர் வாழணும்னு யாருக்குங்க ஆசை இருக்காது. அப்ப அதிக நாள் உயிர் வாழணும்னா பூண்டு இந்த மாதிரி உணவுகளை உடல்ல எடுத்துக்குங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவை பார்க்க போறோம். பூண்டு சாப்பிடுவதனால இவ்வளவு நன்மைகளா அப்படின்னு வியக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய நன்மைகள் தான் இந்த பூண்டுல இருக்கு. நம்ம அன்றாட உணவு பழக்க வழக்கத்துல சேர்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பூண்டினால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோவை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா வகை தமிழ சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்ப மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான டாபிக் வைஸ் வீடியோஸ் இருக்கு, பார்த்து பயன்படுத்திக்கங்க. பூண்டு இல்லாத வீடே இருக்காதுங்க. பூண்டு எல்லா வீட்டோட சமையல் அறையில இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான். அத்தியாவசியமா டெய்லி நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஆனா இந்த பூண்டுல இவ்வளவு நன்மைகள் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. இந்த பூண்டு நீங்க ரெகுலரா நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை யாராலையுமே அடிச்சுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற காய்கறிகள் இருக்கிறத போலவே இதுலேயும் இரும்பு சத்து இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, கால்சியம், பொட்டாசியம், விட்டமின்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குங்க. இவ்வளோ விட்டமின்ஸ் இதில் நிறைஞ்சு கிடக்கு. அது மட்டும் கிடையாது, காப்பரும் இதில் நிறையா இருக்குது. அதனாலேயே நம்ம உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் இந்த பூண்டு மூலியமாகவே பெற்றுக்கொள்ளலாம். டெய்லியும் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா அந்த பூண்டை சாப்பிட்டுட்டு வரலாம். இதனால் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அது மட்டும் இல்ல, உங்க உடல்ல ஏற்படக்கூடிய நோய் கிருமிகள், பூஞ்சி தொற்று இது எல்லாத்தையுமே அழிச்சிரும். இன்னொன்னு அதிக ஆற்றலை உங்களுக்கு தரும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா சளி பிரச்சனை, காய்ச்சல், அப்புறம் காதுகளில் ஏற்படக்கூடிய வலி, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் நீங்க பூண்டை தொடர்ச்சி எடுத்துட்டு வரும்போது அது உடலுக்கு தேவையான எல்லா விதமான ஆற்றலையும் தரும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இளம் வயதுலயே பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துருது. இந்த ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிறதுல இந்த பூண்டு முக்கிய பங்கு வைக்குன்னு சொல்ல முடியுங்க. இந்த பூண்டு என்ன பண்ணும்னா ரத்தத்துல கொலஸ்ட்ராலோட அளவு குறைக்க செய்யும். ரத்த நாளங்கள் சொல்றாங்களா, அதாவது பிளட் டியூப் சொல்றாங்கல்ல, அதுல படிஞ்சிருக்கக்கூடிய கொழுப்புகள் அது படிகிறதுனாலதான் பிளட் கிளாட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மாரடைப்பு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. இந்த கொழுப்பை முற்றிலும் கரைக்கிறதுல இந்த பூண்டு முக்கிய பங்கு வைக்கும். நல்ல, அதாவது உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்புகளை உருவாக்கிட்டு கெட்ட கொழுப்புகளை அழிக்கிறதுல இந்த பூண்டு முக்கிய பங்கு வகிக்குது. இதனால நம்ம உடல்ல பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அதனால நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள், அதாவது ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற பிரச்சனையை முற்றிலுமா விடுபட்டுக்கலாம். இன்னொன்று இயல்பாகவே பூண்டுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரத்தம் உறையிற தன்மை, அதாவது கட்டியாகிற தன்மையை சீராகக்கூடிய தன்மை இந்த பூண்டுக்கு இருக்கு. அதாவது ரத்தம் கட்டியாகிறது தடுக்கக்கூடியது இந்த பூண்டு. இன்னொன்று பூண்டோட நல்ல குணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளட் கிளாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த கட்டி அது உருவாகிறது தடுக்கும். ரத்த ஓட்ட சீரா அமையறதுக்கு இந்த பூண்டு உறுதுணையா இருக்கும். இதனால அதாவது ரத்த செல்கள் பிளாக் ஆகிறது தடைப்படும். இதனால ஹார்ட்டுக்கு போகக்கூடிய ரத்த குழாயில அடைப்புகள் ஏற்படுறது, இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் வராம இருக்கும். இது ஹார்ட் மட்டும் கிடையாதுங்க, கல்லீரல், பித்தப்பை அது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு பிளட் பிரஷர்னு சொல்லக்கூடிய பிபி, சுகர், பிபி கண்ட்ரோலா வச்சுக்கிறதுல இந்த பூண்டு முக்கிய பங்கு வகிக்குது. அதனால பூண்டை அடிக்கடி நீங்க உணவுல சேர்த்துக்கலாம். பூண்டுல அதிக அளவு கந்தகம் இருக்கு. இது உடல் உறுப்புகள்ல இருக்கக்கூடிய கடினமான உலோக நச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் அகற்றதுல முக்கிய பங்கு வகிக்குங்கிறாங்க. இதை டெஸ்டும் பண்ணி பார்த்திருக்காங்க. எப்படின்னா, அந்த மாதிரி அதாவது உலோகம் தயாரிக்கிறாங்களே, இந்த மாதிரி தொழிற்சாலையெல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு இந்த பூண்டு ரெகுலரா கொடுத்து பார்த்திருக்காங்க. இதனால இந்த அதாவது அந்த உலோக கலவையினால ஏற்படக்கூடிய நச்சுக்களை இது ஒரு 19% அளவு இந்த பூண்டு குறைக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப தெரியுதுங்களா, பூண்டை சாப்பிட்டா நோய் இல்லாம வாழலாம், அதிக நாள் உயிரோட வாழணும் அப்படின்னு நம்மளுக்கு ஆசையா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம பூண்டை ரெகுலரா எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சிருப்பீங்க. பூண்டு சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதயம், கல்லீரல், பித்தப்பை அது மட்டும் கிடையாது, கொலஸ்ட்ராலோட அளவு கண்ட்ரோல் பண்ணும். அதாவது ரத்த கொதிப்புன்னு சொல்லக்கூடிய பிபி அதை கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த பூண்டு உறுதுணையா இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இத்தனை நாள் நம்ம வீட்டில் நம்மளுடைய சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய பூண்டுல இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படின்னு தெரியாம பயன்படுத்தியிருப்பீங்க. இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நம்புறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மளுடைய வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாவது பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும்.